ஹாய் ஹலோ டேசிஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேக்கான மினி சீரீஸ் மை பேபி பாய் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம வீடியோ இதோட நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா, ஒயனோட வீட்லேயும் சரி ஜங்குக்கோட வீட்லேயும் சரி அவங்க லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே, நல்ல பையனாக இருக்கான், நல்லா பொண்ணாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்லேயுமே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எந்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லேயும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் எப்பயும் போல் கேஷுவலாக ஜங்கு வீட்டுக்கு போகிறது, ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட முடிச்சிடணும். அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு வீட்டில் போய் படிக்கிறது, ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது, அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5th செமஸ்டருமே இந்த மாதிரியே தான் முடிஞ்சிருக்கும். உங்கள் வீட்லேயும் இப்போ பெருசாலாம் எதுவும் கண்டுக்கிறதில்ல ஜங்குக்கு வர்றதுக்கு. ஆனால் ஜங்குக்கு படிக்கிற வேலையில் தான் கரெக்டாக இருப்பானா. அதனால உங்கள் அம்மா அப்பாவுக்கு சரி பையன் ரொம்ப தங்கமான பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களும் பெருசாலாம் எடுத்துக்கிறதுல விட்டுட்டு போகிறது. நீங்கள் ஒன் டே ஜங்குக்கு வீட்டிலே போய் ஸ்டே பண்ணுறேன், நைட் ஸ்டே. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி அது எப்படி சரியாக வருமா அப்படின்ட்டு, முன்னாடி அப்படி இப்படி 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. அதனால அவங்க அம்மா விட்டுருந்தாங்க. இப்போ லவ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக வருமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குமா. உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் வா அப்படின்ட்டு, சும்மா மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்படி இந்த காரணம்லாம் சொல்லாமல் வா அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. உடனே அம்மா இல்லைம்மா அதெல்லாம் வரல, எனக்கு படிக்கிறது நிறையா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க அம்மாவுக்கு அதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரியே இருக்கும். அப்போது இதை கேட்டுட்ருப்பாங்க ஜங்குக்கோட அம்மா. உடனே ஜங்குக்கோட அம்மா ஃபோனை வாங்கிட்டு நீ கொடு, நீ என்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன் உங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கோட அம்மா உங்கள் அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவங்க ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன இவ்வளோ இறங்கி பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கு மேலேயும் மறுத்து பேசக்கூடாதுன்ட்டு உங்கள் அம்மாவும் நிப்பாட்டிடுறாங்க. அப்படியுமே நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி 2 பேர் படிக்கிறீங்க. அவங்க அம்மா எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஜங்குக்கோட அம்மா. இப்போ அடிக்கடி இவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கேயே தங்கிட்டீங்க. அவங்க அம்மா என்ன இந்த பிள்ளை இங்கேயே தங்குதுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா தான் பார்ப்பாங்க. நீங்கள் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். படின்னு சின்ன வயசில் கெஞ்சுவேன், அப்போலாம் படிக்க மாட்டேன் எருமை மாடு, இப்போ படிக்கிறியாக்குன்னொடனே ஆமாம்மா படிப்பு இப்போதாம்மா வெறி வந்திருக்கோன்னே மூஞ்சில் வந்திருக்கு அப்படின்னோடனே எல்லாம் சிரிக்கிறாங்கம்மா. அசிங்கப்படுத்தாதம்மா, எதுக்கு வந்தோடனே சும்மா தான் இருந்தால் உனக்கு பிடிச்ச அதிரசம் செஞ்சேன்னொடனே அதிரசமா அப்படின்ட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் உங்கள் அத்தைக்கு கொடுக்குறீங்க, எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு உங்கள் அம்மா சொன்னேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கீங்க. இப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ரொம்பவே பயங்கரமாக படிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்போவே பார்த்து மிரண்டார், என்ன இந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்னொடனே அவங்க அப்பா உங்ககிட்ட சொல்கிறார், இம்மா இந்த அளவுக்குலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னொடனே அப்படிலாம் இல்லை அங்கிள், அந்த காலேஜில் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த 3rd செமஸ்டரில் நடந்திருக்கும்ல ஒரு சண்டை, ஹெச்ஓடி உங்களை திட்டிருப்பாங்களா, அதை சொன்னோடனே அவர் மறுபடியும் பொங்கி எழுந்துட்டார். என்ன சொன்னேன், என் மருமக பிள்ளைய பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை சொன்னானோடனே இல்லை அங்கிள், அதனால தான் 4th செமஸ்டரில் அப்படியே ரிவெஞ்ச் எடுத்து அவர் இது பண்ணோன்னே ரிவெஞ்ச் எடுத்து பண்ணியாமா அப்புறமே ஆமாம் அங்கிள், அதனால தான் திரும்ப இந்த தடவை காலேஜுக்குமே வேலையை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோன்னே சரி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பாவும் பார்க்குறாரு. சரி என்னமோ பண்ணட்டுங்க அப்படின்ட்டு விட்டுறாங்க. அப்படியே தான் 6th செமஸ்டர் எண்டு வந்துருச்சு. பயங்கரமாக படித்து எல்லா எக்ஸாமும் எழுதிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் லீவ் விட்டாங்களா. அப்போ என்ன பொழுதனைக்கு இந்த வீட்டிலே தான் குடியிருக்கிறது. உங்கள் அம்மா கால் பண்ணி கூப்பிட்றாங்க, ஏய் எருமை மாடு நம்ம வீட்டுக்கு வாடி அப்படின்னால அம்மா இங்கே ஜாலியாக இருக்குமான்னு. அப்போ நான் இவ்வளோ நாள் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு அங்கேயும் ஜாலியாக தான் இருக்குங்க. ஜங்குக்கு அத்தை எல்லாரோடையும் விளையாண்டுட்ருக்கேன் மாறோடனே என்ன விளையாடுற அப்படின்னே அதுவா குலுக்குச்சீட்டு அப்படின்னோடனே எருமை மாடு மாதிரி இருந்துக்கிட்டு குலுக்குச்சீட்டு விளையாடுறியா அப்படின்னே ஆமாம்மா சரி வைமா இங்கே பிஸியாக போயிட்டுருக்கேம்மா அப்படின்னே ஆமாம் பிஸியாக எங்கே போயிட்டுருக்கு, சரி வச்சு சொல்ல அப்படின்ட்டு உங்கள் அம்மா கட் பண்ணிட்டாங்க. அப்படியே நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவே வேணால் வர சொல்லு, எல்லோரும் இங்கே உட்காந்து ஜாலியாக விளையாடனே. அம்மா ஆண்டி எங்கள் அம்மா தான் நல்லாவே இருக்காது அப்படின்னோடனே உங்கள் அம்மாட்ட சொல்லி தர உடனே ஐயோ ஆண்டி இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் சொன்னேன்ட்டு இந்த இருங்க வர சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. அம்மா வாம்மா இங்கே ஆண்டி கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே இல்லை வேணாண்டி அப்படின்னோடனே அவங்களும் உடனே காலை வாங்கிட்டு வாங்க நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு சரி அப்படியே எல்லோரும் ஒன்றா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு அப்பா பார்க்குறாரு, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவரும் உட்காந்துட்டாரு. உடனே அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாரு, ஒயனோட அப்பாவை காணோம்.
எங்கே ஒயன் அப்பா இல்லையானோடனே இல்லை அப்படின்னு இந்த இரு அவனையும் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து அப்படியே ஜாலியாக விளாட்றீங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பாவும் ஒயனோட அப்பாவும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒயனோட அப்பா அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே அப்படியே ஒன்றா தான் கூத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் வேலை. அப்படியே தான் டேஸ் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தட் டே கிராஜுவேஷன் வருது. கிராஜுவேஷன் அப்போ வந்து பார்த்தா அப்படியே மொத்த காலேஜ் மிரண்டுருச்சு. ஏன்னா ஜங்குக் தான் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறான், கோல்டு மெடலிஸ்ட்டு. அண்டு நீங்கள் வந்து என்னதுன்னா ரிசல்ட்டில் வந்து 90% வந்து ரிசல்ட் எடுத்துருப்பீங்க. அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. அப்படியும் அந்த பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, டிகிரியை கிராஜுவேஷன் வாங்க போகிறப்ப நேம் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு ஜங்குக் பேர்லாம் சொல்லும்போது நீங்கள் கத்துறீங்க, ஜங்குக்கே ஜங்குக்கேன்னு கத்துறீங்க. அப்படியே எல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவ்வளோ பொறாமையாக இருக்குது. ஏன்னா ஜங்குக் பார்க்க செம்மையாக வேஸ்ட் ஷர்ட்டில் வந்திருக்கான், நீங்களும் சாரியை பயங்கரமாக 2 பேரும் அப்படியே பார்க்க கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க. கப்புள்ஸ் தான் இருந்தாலும் இவளுக்கெல்லாம் அப்படியே இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பயங்கரமான வயிற்றுச்சல். ஐயோ உஷார் பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு வயிற்றுச்சல்லே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பசங்களாம். இவன் வந்து காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயும் பொறாமையிலையும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போகிறப்போ உங்களுக்கு வந்து இப்படி 90% அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்கும்போது அப்படியே நீங்கள் 2 பேரும் நடந்து வரும்போது அப்படியே சுற்றி பிஜிஎம்லாம் போடுற அளவுக்கு பேர் சொன்னது பெருமை சொன்னது கடலும் கடலும் கைத்தட்டும் அப்படின்ற அளவுக்கு 2 பேரும் அப்படியே மாசாக போகிறீங்க. அப்படியே உங்களெல்லாம் கேவலமாக பேசுன எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறீங்க. நீங்கள் என்னை கேவலமாக பேசுனீங்களா, இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் சாதிச்சிட்டேன்ற மாதிரி அந்த ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் அந்த அசிங்கமாக பேசின பசங்க, அப்புறம் அந்த உங்களை இன்னும் கேவலமாக பேசின பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஆல் கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இந்த பார்டரில் பாஸ் ஆகுறது, செகண்ட் கிளாஸு அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னும் போது ரொம்ப அப்படியே ப்ரௌடாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்து சிரிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னத்தை நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே நடந்து போகிறப்ப அப்படியே லைட்டாக அப்படி ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு அப்படியே நக்கலாக ஒரு ஸ்ப்ளிக் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு போகிறது, இவனுங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி கேவலமாக ஒரு லுக்கு விட்டு போகிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு போகிறீங்களா. ஜங்குக்கு பார்க்குறான் இது திருந்தாது அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே அந்த அவங்களுக்கான கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலிலாம் பார்க்குது. அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க, என் பொண்ணெல்லாம் பாஸ் ஆகும் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல, பரவாயில்ல நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்றாங்க. அம்மா அசிங்கப்படுத்தாதம்மா அப்படின்னோடனே உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே ஜங்குக்கு நீ சொல்லு உண்மையாக தான் நான் சொல்கிறேன். ஆமாம் ஆண்டின்னு அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு முறைச்சி பார்க்குறீங்க. என்ன சொன்னால் அப்படின்னோடனே இல்லைங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன மிரட்டுறியா, என் மருமகனை மிரட்டுறியா அப்படின்னே. ஆமாம் மிரட்டுறேன் உங்கள் மருமகனை, அவன் தான் உண்மையை சொல்கிறானே. அப்போ உனக்கும் தெரியுது உண்மைதான். ஆமாம் உண்மை தான், இருந்தாலும் அவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னே. என்ன மருமகளே இப்போயே என் பையனை உருட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்ட போல அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறார். ஐயா ஆண்டி நீங்கள் வேறு சும்மா எங்கள் அம்மாவுக்கு வாய்க்கு சண்டைக்கு போனால் நீங்கள் திரும்ப நீங்களும் உடனே வந்துக்கிட்டு அப்படின்னோடனே சரி சரி அப்படின்ட்டு எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கோட அப்பாவும் ஒயனோட அப்பாவுக்கும் ஏதோ கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து இங்கே யார் யார் இருக்காங்கன்னா ஜங்குக்கு, நீங்கள், ஒயனோட அம்மா, ஜங்குக்கோட அம்மா 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒயனோட அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னே. ஆமாம் ஆமாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கேமரா வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. 2 பேருமே அப்படியே அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்களா. அப்போ வந்து எக்கி வந்து ஜங்கு கிஸ் பண்ணுறீங்களா. அவங்க அம்மா எருமை மாடி என்ன பண்ணுறேன் எங்கள் முன்னாடி, அவங்க முன்னாடி தானே பண்ணேன், வேறு யார் முன்னாடி பண்ணேன் நானே காலேஜுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க மாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சுற்றி பார்த்துட்டு சொல்கிறாங்களான்னே. பரவாயில்லையவே என்ன சொல்லிட்டு போகிறேன்னு. அப்போ உடனே ஜங்கு படம்மா அதானே என் பிள்ளை என்ன வேலை பார்த்து இந்த லவ்வோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நம்மளுக்கு தெரியும் போதே வேறு லெவலில் தானே பண்ணணுன்னே. உங்களுக்கு 2 பேருக்கிட்டே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ ஆண்டி அமைதியாக இருங்க ஆண்டினோடனே. இங்கே பாடுறேன் என் மருமகளுக்கு வெக்கத்தானோடனே. ஆண்டி சும்மா ஜங்குக்கு மூஞ்சி சவந்துருச்சு. அப்படியே 2 பேர் அம்மாவும் அப்படியே ஹைஃபை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் இங்கே வெக்கப்பட்டு இங்கே வந்து அப்படியே தீயிலிட்ட புழு மாதிரி இருக்கேன், உனக்கு என்ன சிரிப்பு வருதானோடனே. நீ தீயில இடு வேறு எதில் வேணா இருக்கு, எனக்கு சிரிப்பு வருது. ஆனால் என்ன மாதிரி வேலை பார்த்தீங்க 2 பேரும் அப்படின்ட்டு அவங்க வராங்க. ஆண்டி நான் இந்த போயிட்டு வந்துடுறேன்னொடனே அப்படியே விட்டு ஓடிட்டான். டே காப்பாற்றிட்டு போடானோடனே யார் இங்கே நின்று எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுறதுன்ட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே வந்து
உடனே ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னா நீங்களும் ஜங்க் அம்மா பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இவங்க அம்மா இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கா, வேறு எதுவும் இருக்கா, ஐயோ அப்படின்ட்டு ஐயோ 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 ஐயோன்ட்டு கணத்துல ஏம்மா அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லைம்மா, நீ என்னம்மா அருணே அப்போ பண்ணிட்ட யோசனை வச்சுருங்க, சே இல்லைம்மா என்னம்மா ஓ மகம்மா அருணே எனக்கு அதான் சந்தேகமாக அருணே அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க, சே அந்த மாதிரி இல்லை சொல்லலை, நீ ரவுடித்தனம் பண்ணுறத சொல்கிறேன்னு என்ன வார்த்தை என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மட்டும் நடிக்கிறாங்க. அம்மா சரி ஜங்குக்கோட அம்மா தான் பிரித்து விட்றாங்க. அது இல்லை அதை விட ஒன்று நடந்துச்சு. எங்கள் வீட்டு வாசலில் தானே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆத்தாடியே பார்த்தாங்க எப்போது தொலைஞ்சாங்க வேறு தெரியல, நான் கிஸ் பண்ணதில்லை வீட்டு வாசலில் அப்போ தாண்டே பண்ணேன் அப்பயே பார்த்துட்டாங்களான்ட்டு ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உடனே இந்த இரும்பு விஷயம் எனக்கு ஒரு கால் வர மாதிரி இருக்குது, என்ன கால் வந்தாலும் பரவாயில்ல கையை வந்தாலும் பரவாயில்ல நில்லு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி நிப்பாட்டாங்க. என்ன ஆகுதுன்னொடனே இல்லை இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு தடவை வந்து நான் பார்த்தேன், ஜாகிங் பரப்போ வந்து ஜங்குக்கு பிடிச்சி கிஸ் பண்ணால் ஜங்குக்கு கிஸ் பண்ணாக்கா ஒன்று வாசல்லே வரணும், இல்லை உதட்டுலேயே வாசலில் வச்சு கிஸ் பண்ணாலாவா அப்படின்னு, இல்லைம்மா கன்னத்தில் தான்மா பண்ணினோடனே அப்போ கன்னத்தில் பண்ணிட்டு அவங்க அம்மா காதை பிடிச்சி திருகிறாங்க, அம்மா வலிக்குதுமா அப்படின்னு இரவு மாடி மானத்தை வாங்குறதுக்குன்னே இருந்திருக்கா அவர் பிசாசுன்னு என்னம்மா வேறு யாரையும் கிஸ் பண்ண அவனை தான் நம்ம பண்ணணுன்னு, அவனை அப்போ நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணுன்னு, லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணேன் அப்படின்னு. அப்போது ஜங்குக்கோட அம்மா ஷாக் ஆகிட்டாங்க, நீங்கள் அப்போ தான் லவ் பண்ணுறீங்களா, அப்போ நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், எங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் இப்படி காலேஜுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணோன்னே சரி இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ண நினச்சி, ஓ அப்போலேருந்து சீக்ரெட் டேட்டிங்கா அப்படின்னு. ஆண்டி நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஒரு காலத்தில் அப்படின்னே, இப்போயும் ஃப்ரெண்ட்ஸ் தான்மா, அப்புறம் எதுக்கு ஆண்டி மாட்டி விடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கொளுத்தி விட்டு ஜாலியாக இருக்குமான்னு, ஆண்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க ஆண்டி அப்படின்னே உங்கள் அம்மா அடிக்கிறாங்க, என்ன பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறேன்னு, அம்மா நீ வராதம்மா இது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு, பார்த்தியா மாமியார் மருமகளானோடனே என்னைய மறந்துட்டான்னு, சும்மா இருமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையில் கழிச்சிட்ருக்கீங்க. உடனே வந்து ஜங்குக்கோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் அப்படியே ஹைஃபை போட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா, நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகிறீங்களா, அவங்க அம்மா போ அப்படின்னு, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டு அப்படி நின்று 3 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சும்மா வீட்டிலங்க இப்படி ஜாலியாக இருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, எந்திரிக்க சாப்பிட பல்லு கூட விளக்காமல் டீ குடிப்பீங்க, டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு விளக்குறதுக்காக டீயை குடிச்சிடுறது, உங்கள் அம்மாட்ட 4 விளக்கமாக தடி வாங்குறது, குளிக்கிறதெல்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றது. உங்கள் அம்மா திட்டுவாங்க, எருமை மாடு முன்னாடியாவது கல்யாணம் பண்ணுற அப்படின்ற ஐடியாலலாம் இல்லாமல் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற யோசனையில் வேறு இருக்கும், இப்படி இப்போ பண்ணி பண்ணி அப்படின்னு. பரவாயில்லம்மா இங்கே தானம்மா இருக்கேன் அங்கே போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னோடனே, அங்கே போய் குளிப்பியா அப்போ இங்கே குளிக்க மாட்டேன்னொடனே, அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா டீயை கொடுமா அப்படின்னோடனே, சனியை காலையிலேருந்து எத்தனை டீ குடிக்கிற அப்படின்னோடனே, ஜஸ்ட்டு ஒரு 4 டீ பெத்த மகளுக்காண்டி 4 டீ போட்டு தர மாட்டேன் நீன்னொடனே, சனியை ஒரு டீயாக இருந்தால் பரவாயில்ல, காலையிலேருந்து உனக்கும் உங்கள் அப்பனுக்கு எத்தனை டீ தான் ஆற்றி கொடுக்குறோன்னே, என்னைய எதுக்கு இழுக்கிறனோடனே, அப்புறம் கிடைக்கும் போது தானே இழுக்க முடியணுன்னே, ஐயோ சண்டையிலுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வெளியே போயிட்டார். அப்போ காப்பாற்றி விட்டு போனோடனே எனக்கே இங்கே ஊசலாடிட்டு இருக்கு, உயிர் உனையே வேறு காப்பாற்றுருமா, நீ எப்படியா தவிச்சு வந்துடுமா அப்படின்ட்டு போகிறாரு. இங்கே வாரு, ஐயோ கடவுளை என்ன குடும்பம் இது, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு நல்ல வரனெல்லாம் வந்திருக்கு, இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் நான் வாக்கப்பட்டேனே, எங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்படின்னு உங்கள் அம்மா விட்டாங்க. அம்மா நான் சொல்லவா என்ன அப்படின்னே, இப்படிப்பட்ட குடும்பத்தில் வாக்கப்பட்டனால தான் நீ மிதிப்படாமல் இருக்க, இல்லைனா நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு வாக்கப்படுறவன் உன்னை மிதிச்சிருப்பானு எடு செருப்பேன் நான் என்னே வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையில் கட்டியே எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. அடுத்து எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிருக்கீங்க, ஏன்னா ஜங்குக்கோட அப்பா வந்து அவரோட வேறு ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த் வந்து அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறாரு. உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அங்கிள், கண்டிப்பாக போகணுமா, அவங்கள நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. போகணும்ப்பா, இல்லைன்னா அங்கே வந்து ஒர்க் நடக்காதுன்னொடனே, அங்கிள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா ஒரு 6 மந்த்துக்குள்ள 6 மந்த்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. மொத்த குடும்பம் பார்க்குது, அப்படியே ஜங்குக்கோட அம்மாலாம் ஐயா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உடனே திரும்பி ஏன் ஆண்டி அப்படி பார்க்குறீங்கன்னொடனே,
கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களை பற்றி வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் வாட்டுக்கு உன்கிட்ட பேசுகிறாரே அதை தான் பார்த்தேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஜங்குகோட அப்பா சொல்கிறாரு, நீ வந்து பேசுனியாடி என்கிட்ட, நான் வந்து போகிறேன் அப்படின்னு நீ கவலைப்படுறியா அப்படின்னே. மனுஷன் கவலைப்படுவான், நீங்கள் போகிறத நினச்சி இந்த அப்பா இந்த பிள்ளை கவலைப்படுது. ஆமாம் நான் கவலைப்படுறேன்னே. அதை தான் சொன்னேன், மனுஷன் கவலைப்படுவாங்களா, இந்த பிள்ளை வந்து எருமை மாடு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே எருமை மாடெல்லாம் இல்லை இந்த பிள்ளை ஏஞ்சல் அப்படின்னோடனே அப்படியே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. ஐயோ மாமா எனக்கு ப்ளஷ் ஆகுதுன்னொடனே அப்படி ஜங்கு பார்க்குறேன். என்னடா பார்க்குற, வாயை உடச்சிருவேன் அப்படின்னோடனே ஐயோ ஒன்றும் இல்லை அந்த பக்கம் அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிடுவான். உடனே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னே. அதானே என்னடா எலி அம்மனமாக ஓடுதுன்னு பார்த்தேன், சொட்டுக்குலாம் அடி போடுது அப்படின்னோடனே அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னம்மா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை பேசு அப்படின்ட்டு அங்கிள் தான் வாங்கிட்டாங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருங்க அங்கிள் அப்படின்ட்டு 2 ஈன்னு பல்ல காட்டுறீங்க. போதும் பல்ல காட்டினது இங்கே வரைக்கும் கண்ணு கூசுதுன்னொடனே, ஆண்டி நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம், ஏன் இப்போ அப்பப்போ வந்து என் காலை வாரி விடுறீங்க அப்படின்னோடனே, நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு. ஆண்டி நம்ம அப்படியே பண்ணுறோம் அப்படின்னோடனே, அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னோடனே எனக்கு மனசு வருத்தம் ஆண்டி, எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் அப்படின்னா, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் பேசுங்க அப்படின்னே. அம்மா நான் பேசுகிறேன் அப்படியே உங்கள் அம்மா மறைச்சி பார்க்குறாங்க. ஓகே இப்படி வாய முடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் போட்டு வாய முடுற மாதிரி வாய முட்டிங்க. அப்படியே அவங்க அம்மா பேசுகிறாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதனால் ஜங்குக்கும் அப்போ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உங்கள் அம்மா அப்பா வந்து சம்மந்தி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்னோடனே எல்லோரும் அப்படியே சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்றாங்க. என்னது அப்படின்னே போகிறப்போ அவர் ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் கூப்பிடுவார். அப்போது வந்து என்னதுங்க அப்படின்னா நீங்கள் வா அப்படின்னா நீங்களும் போகிறேன். உடனே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு எது கூப்பிட்டாங்க, மாடு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூடி தான் போட்டிருப்பீங்களா, அது பின்னாடி கையை அப்படியே பிடிச்சிட்டு பின்ன அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போவாங்களா. ஆமாம் அங்கிள் எதுக்கு கூப்பிட்றாங்க, உடனே நீ மூடிட்டு வா அப்படின்னே. நீங்கள் ரிவர்ஸில் தானே போகிறீங்க, எல்லாரும் அப்படியே முன்னோக்கி நடந்து போய்ட்டுருக்காங்க, நீங்களே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கீங்களா. அப்போ பார்க்குறீங்க அவங்க அப்பா வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக போய் கூப்பிட்ருக்காரு, நம்ம தான் தேவையில்லாமல் நந்தி மாதிரி பூரை தெரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்பயுமே வெக்கமே இல்லையே. அப்படியே அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அவர் வந்து பார்த்து பத்திரமா இருமா அப்படி இப்படின்றாரு, அப்படி தலையெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. அப்படி பார்க்குறீங்க, வா எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கார். ஆனால் எனக்குன்றேன் எருமை மாடு கிஸ் பண்ணுறது கூட 150 தடவை யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெறுத்து போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. அவர் பார்த்துட்டார், ஐயோ இந்த போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னே அப்படியே நீங்கள் அப்படியே கேஷுவலாக அப்படியே திரும்பிட்டீங்க. ஆனால் சரி ஒரு வேளை கேஷுவலாக பார்த்துருக்கும் போல், அது எதுக்கு அந்த பிள்ளை அப்படி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவர் அவங்க பொண்டாட்டிகிட்ட கேட்குறாரு. அந்த பிள்ளை அப்படி தான் பைத்தியம் அப்படின்னு. என்ன இப்போ நீங்கள் 2 எதிரியுமா இருக்கீங்கன்னா, சும்மாங்க அந்த பிள்ளை அப்படி வம்பளுத்தா தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. சரி பாத்திரமா பார்த்துக்கோ, அப்பப்போ வந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுமான்னு தான் சொல்கிறேன், ஒன்றையும் நீ பத்திரமா பார்த்துக்கணுன்னே. ஆனால் எப்படி பேசி மழுக்கணுன்றது நல்லா கற்று வச்சுக்கிட்டீங்கன்னே. இத்தனை வருஷமாக அவங்க கூட இருக்கேன்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா அப்படின்னே. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் காரில் போய்ட்டுருக்கீங்க. உடனே வந்து நீங்கள் ஜங்குக்கு வீட்டில் இறங்கிட்டீங்களா, என்னாடி இங்கேயே இறங்கிட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. ஒரு வேலை இருக்குமா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னே. அப்போ நிற்க வரனே இல்லாமல் நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னே. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கோட அம்மா 3 பேர் வீட்டுக்கு வரீங்க. அப்போ வந்து ஜங்கு கேட்குறேன், என்னங்க விஷயம் அப்படின்னே. ஒன்றும் இல்லைடா நீ ரூமுக்கு போனான்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே. சரி அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போகிறான். அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன இங்கே சொல்ல முடியாத விஷயம், இவ்வளோ கிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் போகிறான். இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சபடி வாடா அப்படின்னு பிடிச்சி வம்புழுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டிங்களா படிக்கிறது, அதனால வந்து அதை செய்யாமல் இருந்திருப்பீங்க. அப்படியே சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு ரூமுக்கு போயிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கோட அம்மா கிச்சனில் இருப்பாங்களா, அப்படி பின்னாடி போய்ட்டு அவங்கள டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணுவீங்களா. உடனே அவங்க வந்து ஐயோ பைத்தியம் பயந்துட்டே அப்படிட்டாங்க. அதுக்காண்டி தாண்டி ஆண்டி பண்ணேன் அப்படின்னே. சரி என்ன அப்படின்னே. என்ன ஆண்டி ஏர்போர்ட்டில் வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னே.
அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்ட்டு அப்படியே கையில் கரண்ட் வச்சுப்பான், டொக்குன்னு அப்படியே கையில் அடிப்பான். ஆண்டி வலிக்குது அப்படின்னோடனே அதுக்கு தான் அடிச்சேன்னொடனே என்ன பேச்சு பேசுகிறேன், ஒரு மாமியார் கிட்ட பேச வேண்டிய பேச்சா பேசுன்னு, நான் என் மாமியார்கிட்ட பேசுகிறேன், அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னா ஆ அப்போ சொன்னதை பிடிச்சி தொங்குறோன்னே ஆமாம் அப்படின்னே சரி என்ன சொன்னார் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு என்ன ஆண்டி வெட்கமெல்லாம் வர்றீங்க அப்படின்னே சும்மா இருக்க மாட்டேன்னு என்ன ஆண்டி நீங்கள் வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு இன்னொரு குட்டி குழந்தைனார் வந்துடுவார் போலையா அப்படின்னே அவங்க அம்மாவுக்கு என்னது குட்டி குழந்தைனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரண்டியை தூக்கிட்டு எறிகிறாங்க. எரும மாடு என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு மாமியார் கிட்ட வந்து பேசுகிற பேசுகிறாங்க. நான் தான் சொன்னேன்ல நீங்கள் என் மாமியார் கிடையாது, என் ஃப்ரெண்டு, இன்னும் உங்கள் பையனோட எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு கத்திட்டே விட்றீங்களா, ஐயோ பைத்தியம் அப்படின்னு கத்துறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் கொஞ்சம் மென்டல் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ கடவுளே இப்படி ஒரு பைத்தியத்தை என் பிள்ளை கட்டி வைக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ வைக்கப்படுறாங்கன்னா ஜங்கு கூடப்பா இதே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அப்படி பார்த்து போயிட்டு வாங்கினோடனே, ஆமாம் என் பொண்டாட்டி இவ்வளோ நாள் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான், இனிமேல் எனக்கு அங்கே பார்த்துக்க யாருமே இல்லை, அங்கே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ணும், என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு வேணும்னு. ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, பையனே கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அப்புறம் இப்படி ரோட்டில் நின்று அசிங்கமாக பேசுகிறீங்கன்னே இதெல்லாம் தான் இருக்குது, அவன் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், நம்ம வேலையை பார்ப்போன்னே ஜமுக்கம்மா சொல்கிறாங்க. என்ன வேலை இருக்குது நம்ம 2 பேரும் பார்க்குறதுக்குன்னே, அது நிறையா வேலை இருக்கே, வேணும்னா ஜங்குக்கு ஆசைப்பட்டா ஒரு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி இழுத்துகிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. ஏங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வாயில் அடிச்சுட்டு என்ன வார்த்தை பேசுகிறீங்க, பப்ளிக் பேசணுன்னே இதில் என்ன இருக்குது, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுகிறீங்க, ஏங்க அவன் கல்யாணம் பண்ணி பேர பசங்களுக்கு கொடுக்க போகிறேன், இந்த வயசில் உங்களுக்கு இந்த ஆசை வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டேக்குங்க. அவங்க அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா வலிக்குது விர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டி குக்கரில் வேக வச்சுருவேன் அப்படின்னு. அத்தி என்ன வேலை பார்க்க நினச்சிட்ருக்க அப்படின்னு. ஆமாம் நீங்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அதுதான் உங்களுக்கு அப்படின்னோடனே நீ இன்னும் நிறைய வர நியூஸ் பார்க்குற போல, இனிமேல் நான் நியூஸ் பார்க்காதனோடனே நான் நியூஸ் பார்க்கலாமா வேணாமான்றது நீ உங்கள் கையில் தான் இருக்கணுன்னே அப்படி ஜங்குக்கு அப்போ பார்த்துட்டு, அப்போது நான் இந்த மாதிரி பேசினா நீ நியூஸ் அதிகமாக பார்ப்ப, அதில் வரதெல்லாம் செய்வியானோடனே அஃப்கோர்ஸ் அப்படின்னோடனே ஆத்தி நான் பேசலாமா அப்படின்னோடனே 2 பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் மூஞ்சியை பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் சிரிச்சுட்டு சரி பார்த்து போயிட்டு வா, பத்திரமா இரு, நீ சாப்பிடு, சும்மா நான் இல்லை ஜங்குக்கும் இல்லைன்றதுக்காண்டி சமைக்காமல் அப்படியே உட்காந்துடக்கூடாது, ஏதாவது கிடைக்குதுன்னு சும்மா கொஞ்சோண்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கக்கூடாதுன்னொடனே சரிங்க நான் பார்த்துக்கிறேன் உடம்பு அப்படின்னோடனே சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. இவங்க அம்மா அப்படியே பெரிய மனசே இல்லாமல் 2 பேரும் அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க. இது அப்படியே வந்து ஜங்குக்கோட அம்மா யோசிச்சு நின்றுட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இந்த கப்பிள்ஸோட ரொமான்ஸ் சீனோட இன்றைக்கான எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை நிறைகளை கருத்தில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், வீடியோஸும் பாருங்கள், கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை டேஸீஸ்.